சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தா, நீ நல்லது பண்றியோ இல்ல கெட்டது பண்றியோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனாலும் நீ என்ன கைவிட மாட்டேன்னு நான் நம்புறேன். எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான். அது என் குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது. இப்ப அந்த குடும்பம் ஒரே வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமோ அந்த மீனாதான் ஆத்தா. குடும்ப சந்தோஷத்துக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா ஆத்தா. மீனாவும் ராமுவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுறாங்கன்னு உனக்கு தெரியும்ல ஆத்தா. ஆசைப்படுறவங்க ஒண்ணு சேரணும், அவங்கள ஒண்ணு சேர்த்து வையாத்தா. எல்லாரும் அவங்களோட தன்னம்பிக்கையை இழந்தா கூட கடைசியா உன்னை மட்டும் தானே ஆத்தா நம்பி வராங்க. நீ நம்பி வந்தவங்கள கைவிட்டதில்ல, நீ விடவும் மாட்ட. நானும் உன்னதான் ஆத்தா நம்பிட்டு இருக்கேன். இந்த சின்ன ஜெருசுங்களை பிரிச்சிடாத ஆத்தா. அவங்களும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் ஆத்தா. ஆத்தா, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? ஏன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? ஊர்ல ஒரு கல்யாணம்னா என் புருஷன் தலைமை தாங்கிதான் எல்லாத்தையும் நடத்தி வைப்பாரு. யாருக்காவது கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா கூட அள்ளி அள்ளி கொடுப்பாரு. மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம ஊருக்கே நல்லது செஞ்ச மனுஷனோட மனச ஏன் தான் இந்த ஆத்தா இப்படி சோதிக்கிறாளோ தெரியலையே. இனிமே இந்த மனுஷன் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பாரு? என் பொண்ணு கல்யாணம் தான் நினைச்ச மாதிரி நடக்கல. பையன் கல்யாணத்துலயாவது எப்படியும் நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஒரு மரியாதை கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நடக்காம போயிடுச்சே. இனிமே இந்த மனுஷன் எப்படி நிம்மதியா இருப்பாரு? ரேவதி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் என்னத்தான் நடக்கணும்? அடுத்தடுத்து எங்க குடும்பத்துல கல்யாணம் மட்டும் தானே இப்படி எல்லாம் நடக்குது. இத நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? இதோ இதெல்லாம் அங்க ஒருத்தி கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருக்காளே, அவள மாதிரி நாங்களும் கல்லா இருந்திருந்தா இந்த அசிங்கத்தை எல்லாம் தாங்கி இருந்திருப்போமே. அம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. எப்படி மீனா வருத்தப்படாம இருக்க முடியும்? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திட மாட்டோமான்னு உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த நீ தான் பார்த்தல மீனா. ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? அம்மா, ஒன்னும் இல்லம்மா. இந்த கல்யாணம் இப்ப நடக்கலனாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிரம்மாண்டமா நடக்கும்மா. அவளை நடக்கும், பிரம்மாண்டமா நடக்கும். அப்பவும் நான் உன் கழுத்துல தானே தாலி கட்டுவேன். ரேவதி, அழாத. இந்த கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணம் நடக்குமாங்க? ஆமா, இந்த கல்யாணம் நடக்கும். இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க யாரும் போக வேண்டாம். இந்த கல்யாணம் இன்னைக்கே குறிச்ச நாள்ல அதே முகூர்த்தத்துல கண்டிப்பா நடக்கும். யாரும் போக வேண்டாம். இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? என்னங்க சொல்றீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க தான் நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு கூட்டிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் எப்படிங்க நம்ம ராமுக்கு கல்யாணம் நடக்கும்? அந்த பொண்ணு போனா என்ன, வேற பொண்ணு நமக்கு இல்லையா?